ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரட்டொரு மொழிதல். இது 10ஆம் வகுப்பில் உள்ள செயல் பகுதி. இதில் அந்த பாடலோட அதாவது தமிழ் கடல் இணை இதான் அந்த தலைப்பு. இந்த பாடலில் உள்ள பொருள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் துய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல். இது கேட்கலாம் ஒன்று இல்லை. துய்ப்பதுனா என்ன? கற்பது இல்லைன்னா தருதல். மேவலால் அப்படின்னா பொருந்துதல் அல்லது பெறுதல். இதான் அதோட பொருள். அதுக்கப்புறம் இரட்டொரு மொழிதல்னால் என்ன நம்ம படிச்சிருக்கோம். இரட்டொரு மொழிதல்னால் என்ன? ஒரு சொல்லோ ஒரு பொருளோ என்ன பண்ணுவோம், இரு பொருள்பட வருவது. ஒரு சொல்லோ சொற்றொடரோ என்ன பண்ணுவோம், இரு பொருள்பட வருவது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்லேடைன்னு சொல்லுவோம். ஸ்லேடை அணின்னு சொல்லலாம், இரட்டொரு மொழிதல்னு சொல்லலாம். ஸோ இதில் கொடுத்துருக்க பாடலை பார்ப்போம். ஆழிக்கு இணையம் சொல்லிட்டு இந்த பாடல் ஆரம்பிக்கும். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் இருக்கும். இதில் தமிழுக்கு இணையாக கடலை சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு முத்தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் இயல் இசை நாடகங்கிற 3 தமிழ் வளர்ந்தது, அதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து முச்சங்கம் அப்படின்னா இது எதை குறிக்கும்னா இயல் அதாவது முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அது இந்த முச்சங்கம் குறிக்கும். அடுத்து மெத்த வணிகளம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பெரும் காப்பியங்கள், அதை என்னன்னு சொல்லுவோம், தமிழுக்கு அணிகலங்களாக சொல்லுவோம். அதுதான் மெத்த வணிகளமும். மேவலால் அணிகலன்களை பெற்றதுதான் என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மீனிங்கில். மேவலால்னா பெறுதல். ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது எது, தமிழ். அதுக்கப்புறம் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க அப்படின்னா சங்க பலகையில் அமர்ந்து என்ன பண்ணுறாங்க, புலவர்களை தமிழை காக்குறாங்க. அதை தான் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்த தமிழ் ஈண்டு அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்கு ஒப்பா சொல்கிறாங்கன்னா கடலுக்கு ஒப்பா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முத்தமிழ் அப்படின்னு பார்க்குறப்ப அது இயல் இசை நாடகம்னு சொல்கிறோம். இதே கடலில் என்ன சொல்கிறாங்கன்னா கடல் முத்தினையும் அமைதினையும் தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முச்சங்கத்துக்கு இங்கே என்ன சொல்கிறோம்னா 3 சங்குகளை ஒப்பிட்டு சொல்லுவோம். என்னென்ன சங்குனா வெண் சங்கு, சலஞ்சலம், பஞ்சசன்யம். இதை 3 சங்கம் என்ன சொல்கிறோம், முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், இதுக்கு ஒப்பா சொல்லியிருப்பாங்க. சங்கோட பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னென்னா வெண் சங்கு, சலஞ்சலம், பஞ்சசன்யம், இந்த 3 சங்கம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐம்பெரும் காப்பியங்கள் சொல்லியிருப்பாங்களா, மெத்த வணிகளமும் மேவலால். இங்கே என்னென்னா அதுக்கு பதிலாக மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும். கடலில் என்ன பண்ணுவோம், மிகுதியான வணிக கப்பல்கள் செல்வது தான் ஐம்பெரும் காப்பியங்கள் அணிகலன்களாக தமிழ் அணி இதில் அதுக்கு ஒப்பா இதை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் புலவர்கள், அதாவது பலகையில் என்ன பண்ணியிருப்பாங்க, சங்க பலகையில் சங்க புலவர்கள் எதை தமிழை காப்பாங்க. அதுபோல் இது என்ன பண்ணும் அப்படின்னா கடல் தன்னோட அலையால் என்ன பண்ணும், சங்க தடுத்து நிறுத்தி காக்கும். கடல் தன் அலையால் என்ன பண்ணும், சங்கம் வெளியில் போகாமல் தடுத்து நிறுத்து காக்கும். அதான் தமிழுக்கு இணையாக என்ன சொல்லியிருப்பாங்க, கடலை சொல்லியிருப்பாங்க. அதான் அந்த பாடலில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த பாடலோட நூல் குறிப்பு. இது தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலில் இருக்கப்பட்டது. தனிப்பாடல் திரட்டுனால என்னது, புலவர் பலரால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு. இது எந்த பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா 5ஆம் பகுதி கழக பதிப்புங்கிற பிரிவுலேருந்து தான் இந்த தமிழ் கடல் இணைங்கிற இரட்டொரு மொழிதல் பாடல் நம்ம பார்த்தது இந்த பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டது. 5ஆம் பகுதி கழக பதிப்பு. இதோட ஆசிரியர் யாருன்னா சந்தக கவிமணி என்கிற தமிழ் அழகனார். அவரோட இயற்பெயர் என்னன்னா சண்முக சுந்தரம். இதே மாதிரி நம்ம இன்னொரு ஆசிரியர் பார்த்தோம், யார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருக்கு பாவலரேறுங்கிற சிறப்பு பெயர், பெருஞ்சித்திரனாருங்கிறது அதுவும் நம்ம கூப்பிடுற மாதிரி பேர். அதுக்கப்புறம் என்னது அந்த அவரோட இயற்பெயர்னா துரைமாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அதோட இயற்பெயர் துரைமாணிக்கம் மட்டும். ஆனால் அதே மாதிரி இவரோடதும் சந்த கவிமணிங்கிற சிறப்பு பெயர், அழைக்கிற பேர் தமிழ் அழகனார். அவரோட இயற்பெயர் என்ன, சண்முக சுந்தரம். அடுத்து இவரோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கண புலமை பெற்றவர். இளம் வயதிலே செயல் இயற்றும் ஆற்றல் பெற்றவர். அதுக்கப்புறம் இவரோட நூல்கள் பார்த்தோம்னா 12 சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்காரு. இதான் நூல் குறிப்பு. நம்ம இரட்டொரு மொழிதல் என்ன பார்த்தோம், தமிழுக்கு இணையாக என்ன சொல்லியிருப்பாங்க, கடலோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த பாடலோட பொருள் பார்த்துருப்போம், அதெல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நூல் குறிப்பு.
இதில் வந்து அந்த சங்கோட நேம், அந்த 3 சங்கோட நேம் பார்த்துக்கோங்க, அது முக்கியம். தமிழ் வந்து நம்ம வந்து எல்லா பகுதியுமே வந்து ஒன் வேர்டு எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. ஏன்னா எது வேணாலும் கேட்கலாம், 100 மார்க்குங்கிறதுனால. ஸோ தமிழ் வந்து எதையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி ஜிகேயும் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லி தான் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி தான் நம்ம வீடியோஸ் போடுறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.